கவரை கட் பண்ணி நம்ம எண்ணெயெல்லாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றின அப்புறம் அதில் கொஞ்சம் அடியில் நிறைய ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் சாய்ச்சி வச்சுருந்ததுனால அந்த எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிடும். அந்த அந்த 4 ஸ்பூன் எண்ணெயை தனியாக எடுத்துட்டு அந்த எண்ணெய் கவரை கட் பண்ணிவிட்டு நம்ம இரும்பு பாத்திரத்தை வந்து அப்படியே வச்சிடலாம், துருப்பிடிக்கும். அதனால் அதுக்கு எண்ணெய் தரணும். இந்த கவரில் உள்ள எண்ணெயை வச்சு தரவில்லைன்னா இந்த கவரையும் இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். நமக்கு இரும்பு பாத்திரம் நல்ல எண்ணெய் தடவி வச்சுருந்தாலும் அது க்ளீனாகவும் இருக்கும். நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியும். கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி நமக்கு வந்து எண்ணெயும் வேஸ்ட் பண்ண வேணாம், நமக்கு இரும்பு சட்டியும் க்ளீனான மாதிரி இருக்கும். இதே மாதிரி இரும்பு சட்டி, இரும்பு சாமான்கள் எல்லாமே இரும்பு சட்டி, அப்புறம் தோசை அதே மாதிரி தோசை கரண்டி இரும்பில் வச்சுருந்து அதை எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் கவரை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். அதில் உள்ள துருவெல்லாம் வந்துடும், பார்க்குறதுக்கும் க்ளீனாக இருக்கும். பொதுவாகவே இரும்பு சாமானில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுக்கணும், துணியை வச்சு துவைச்சி எண்ணெய் தடவி வைக்கணும். இதுக்கு தனியாக எண்ணெய் செலவழிக்காமல் இதே மாதிரி கவரை கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம், சௌரியமாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.